இந்திய மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு நமது இந்திய அரசியலமைப்பு நாள். இதனை 2015 மத்திய அரசால் இந்த நாளை கான்ஸ்டியூஷன் டேவாக கொண்டாடப்படுகிறது. கான்ஸ்டியூஷன் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நிறைய புரிதல் இல்லாமல் கொஞ்சம் பேர் இருப்போம். எல்லாருக்கும் ஆர்டிகல் 21 பற்றி தெரியுமா ஒழிய மற்றபடி கான்ஸ்டியூஷன் பற்றி முழுமையாக தெரியாது. இந்த கான்ஸ்டியூஷன் ஏன், இந்த அரசியலமைப்பு சட்டம் எதுக்காக, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சமாக உங்கள்கிட்ட விளக்கி கூறலாம்னு இருக்கேன். இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு, என்னைக்கு ஃபோர்ஸு வந்துச்சு அப்படின்ற விஷயங்களை உங்கள்கிட்ட கொஞ்சம் சில விஷயங்களை சொல்கிறேன். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையில் தான் இந்த கான்ஸ்டியூஷனை இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது. அதில் 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவர்களெல்லாம் மிக நீண்ட நெடிய நாள் விவாதித்து மிகவும் போராடி பலவித சட்டங்களை பல நாடுகளிலிருந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து சில விஷயங்களை கொண்டு வந்து அதை தீவிரமாக விசாரித்து மிக நீண்ட நெடிய பெரிய கான்ஸ்டியூஷன் நம்ம இந்திய கான்ஸ்டியூஷன் ஆச்சு. நம்ம இந்திய அரசியலமைப்பு சாதாரணமானதில்லை, மிக நெடியது. அது கையால் எழுதப்பட்டது. ஒருவர் அதை கையாலே எழுதியிருக்கிறார். 389 பேர் மிக கடுமையாக வாதித்து உருவாக்கப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷன் தான் நம்மளோட உயிர், நம்ம தேசத்தின் உயிர். அதில் தான் நமக்கான அனைத்து அங்கீகாரமும் இருக்குது. நம்மளை ஆட்சி செய்த இங்கிலாந்துக்கு கூட எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் இல்லை. பல்வேறு நாடுகளுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் என்றே ஒன்று இல்லை. நமது அண்டை நாடான இரு நாடுகள் பல முறை அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியிருக்கிறார்கள். நாம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பொழுது ஆங்கிலேய சர் ஐவர் ஜென்னிங்ஸ் என்பவர் நமது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி, அது ஒரு நீண்டது ஒரு அரசியலமைப்பு சட்டம், பல்வேறு நாடுகளிலிருந்து வாங்கப்பட்டது, அது காம்ப்ளெக்ஸ் குழப்பமான ஒரு அரசியலமைப்பு என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் 75 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. நம் அரசியலமைப்பு சட்டம், அதே அரசியலமைப்பு சட்டம் தான் இன்று வரை நமக்கு கை கொடுக்கிறது, நம் மக்களை வாழ வைக்கிறது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்தே அந்த அரசியலமைப்போட உள்ளர்த்தம் தெரியும். அந்த அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் எப்படி ஒவ்வொருவரும் தனக்கு பிடித்த மதமான தான் வணங்குகின்ற மதத்திற்கான புஸ்தகங்களை எப்படி நாம் வணங்குவோமோ, பகவத்கீதை, குரான், பைபிள், இதுபோல் இந்திய மக்களுக்கான ஒரு அற்புதமான புஸ்தகம், ஆவணம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். நாம் அனைவரும் அதனை வணங்க வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கான வாழ்வதற்கு தனி மனித உரிமை அனைத்தையும் கொடுத்தது அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதும் பொழுது, அதை எழுதிய பிறகு அது 1946 ஆண்டே அதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. 1949 நவம்பர் 26 அன்றுதான் இந்த அரசியல் அமைப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் நடைமுறைக்கு வரவில்லை. 1950 நவம்பர் 26 தான் நாம் அதை நடைமுறைப்படுத்தினோம். அதை தான் நம்ம குடியரசு தினமாக ரிபப்ளிக் டேவாக கொண்டாடுகிறோம். 1949 நவம்பர் 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2 மாதங்கள் கழித்து தான் அது நடைமுறைக்கு வந்தது. இந்த 1949 நவம்பர் 26 அன்று இந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட நாளை சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் சங்கம்தான் முதலாக சட்ட நாளாக கொண்டாடியது. அவர்கள் கொண்டாட ஆரம்பித்த பிறகு சில பகுதிகளில் உள்ள வழக்கறிஞர் சங்கங்கள் தான் சட்ட நாளாக கொண்டாடி வந்தது. இந்த வகையிலே புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்காலில் உள்ள மாவட்ட நீதிமன்றம் 1985 ஆண்டு முதல் சட்ட நாளை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். எப்போதும் அவர்கள் முன்னோடியாக இருப்பார்கள். அந்த வகையிலே இந்த காரைக்கால் மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் 1985 முதல் உயர்நீதிமன்ற நீதியரசர்களை வரவழைத்து
ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவர்கள் உறுதிமொழி ஏற்று சிறப்பாக கொண்டாடுவார்கள். இப்படி தான் 1949 நவம்பர் 26 நாம் லாடேயாக கொண்டாடினோம். 2015ஆம் ஆண்டு மத்திய அரசு இதனை இந்திய அரசியல் அமைப்பு சட்ட நாளாக அங்கீகரித்து கொண்டாட வேண்டிக் கொண்டதன் அடிப்படையிலே நாம் இப்போது அதை கொண்டாடி வருகிறோம். இன்று 75 ஆண்டுகள் நிறைவு பெற்று ஒட்டி ஒவ்வொரு பள்ளியிலும் அலுவலகத்திலும் அசெம்பிளி, பாராளுமன்றம் ஆகியவற்றிலே பிரியாம்பலை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் பேரில் இன்று அனைத்து இடத்திலும் அதை படித்திருக்கிறார்கள். இதை பள்ளி மாணவர்களுக்கு போட்டிகள் மூலமாகவும் பல பேச்சு போட்டிகள் மூலமாகவும் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அதை நடத்தி காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உள்ளார்கள். இதன் அடிப்படையிலே தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொண்டு சேர்க்க முடியும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பள்ளிகளிலே அவசியம் இளம் வயதிலிருந்து வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி வந்தால் மட்டுமே இந்திய அரசியலமைப்பு பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியும், சட்டத்தின் அருமை உணர முடியும், சட்டத்தின் மாண்பை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும், அதை மதிக்க முடியும். இதுவே நம்மை இன்னும் பல ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய தூரத்துக்கு கொண்டு போகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் கையால் எழுதப்பட்டு நீண்டது ஒரு இருந்தாலும் அதில் கையொப்பமிட்டவர்களிலே நமது தமிழகத்தை சேர்ந்த வீரபாகு என்பவர் தமிழில் கையொப்பமிட்டிருக்கிறார். அவரும் அதில் ஒரு மெம்பர். அவர் அந்த வேதத்தில் கலந்து கொண்டு பல விஷயங்கள் கருத்துக்களை தெரிவித்தவர். அவர் அந்த ஆவணத்தில் தமிழிலே கையெழுத்திருக்கிறார். வீரபாகு என்று தமிழில் கையெழுத்திட்டுள்ளார். இதில் நமது தமிழகத்துக்கு மிகப்பெரிய பெருமை. BN ராவ் பல நாடுகளுக்கு சென்று பல சட்டங்களை விவாதித்து பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்தவர் BN ராவ். இப்படி பல்வேறுபட்டவர்கள் இந்த இதிலே முழுமையாக ஈடுபட்டார்கள். இதில் மிக முக்கியமாக இதை கையில் எழுதிய பிரேம் பிஹாரி நரேன் என்பவர் கைப்பட அந்த காலத்திலே நிப் பேனா என்று சொல்லக்கூடிய இங்க் பேனாவிலே இந்த ஆவணங்களை முழுமையாக எழுதி முடித்தார். அவர் கைப்பட எழுதியதுதான் நமது முதலாக எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம். இப்படி எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக சில நாடுகளிலே உள்ளது. அப்படி புகழ்பெற்றது நமது நாட்டோட இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டம் எக்காலத்திற்கும் சிறப்பாக இருக்கும். காரணம், இதை எழுதியவர்கள் நியாயமாகவும் மனப்பூர்வமாகவும் மக்கள் மீது நம்பிக்கையாகவும் ஆத்மார்த்தமாக எழுதியுள்ளார்கள். அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிலைத்திருக்கும். இந்தியா தர்மத்தின்பால் என்றும் நிலைத்திருக்கும், நன்றாக இருக்கும். அதனால் நாம் அனைவரும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை தெரிய வேண்டும், மதிக்க வேண்டும், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் அதை நாம் போற்றுவோம், புகழ்வோம். வாழ்க! ஜெய்ஹிந்த்! வணக்கம், நன்றி.